முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம். இவ்வளவு நாளா இந்த திட்டத்தின் கீழே 5 லட்சம் வரை நீங்க உதவிகளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறமா 25 லட்சம் வரைக்கும் நீங்க பெற முடியும் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது எங்கே வந்து நீங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், அண்ட் மோர் ஓவர் இதுக்கு அப்ளை பண்றீங்கன்னும் போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற பல சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், அதுலேயும் குறிப்பாக ஆன்லைன்லேயே நீங்கள் எப்படி வீட்டில் இருந்தே வந்து அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு முழு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட் வந்து போகணும் அப்படின்ற கிளியர் வீடியோவாக இது இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாஸ்பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். எஸ், இந்த ஒரு திட்டம் பல பேருக்கு வந்து இப்படி ஒரு திட்டம் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திட்டம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும், இல்ல மிடில் கிளாஸுக்கும் ரொம்ப கீழே பிலோ ப்ராவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னும் போது அதை நம்மளால சமாளிக்க முடியாது. அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒன்று இருக்கிற கோல்டை விற்போம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து அடமானம் வச்சு பேங்க்ல லோன் எடுப்போம். இன்னும் ஒரு சில நேரங்கள்ல 5 வட்டி 10 வட்டிக்கெல்லாம் வந்து காசு வாங்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக 2009 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கலைஞர் அவர்களால் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்ட்டு அந்த பெயர்ல தான் இந்த ஒரு திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் தமிழகத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னோடனே கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ காலப்போக்கில் அடுத்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் வந்து பண்ணினாங்க. ஸோ கலைஞர் காப்பீடு திட்டம் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இதுக்கு இருந்தக்கூடிய அந்த வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சமா இருந்தது. அதுக்கப்புறமா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு இதை மாற்றும் போது இதோடைய வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சமா வந்து உயர்த்தப்பட்டுச்சு. ஸோ இப்போ இன்னுமே இந்த நேம்ல தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மள மாதிரி ஏழப்பட்ட குடும்பம் இருக்காங்க, அதாவது ஒரு லெவல் ஆஃப் ஆனுவல் இன்கம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ள அவங்களுடைய ஆண்டு வருமானமாக இருக்கு அப்படின்னும் போது அவங்க இந்த ஸ்கீம் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் இலவசமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஒரு திட்டமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முன்னாடி வரைக்குமே இருந்தது ஒரு லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 5 லட்சத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. நினச்சி பாருங்க, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணணும், வேற ஏதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மள மாதிரி நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கும் கீழே பிலோ ப்ராவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்றது ஒரு பெரிய தொகை தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு 10 லட்சம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க, 20 லட்சம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தலைகால் புரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ஒருவேளை இந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரீ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இந்த 5 லட்சத்தை வந்து 25 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திட்டத்தை கீழே மட்டுமே கிட்டத்தட்ட 1.45 கோடி குடும்பங்கள் வந்து பயன் பெறுவாங்க இந்த திட்டம் மூலியமா அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு வரம்பு வந்து செட் பண்ணியிருப்பாங்க, இந்த வரம்புக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுமே இதில் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது இதுக்குன்ட்டு ஒரு சில பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார், யார் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இது கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆதார்,
அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ரேஷன் கார்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது cmchistn.com. ஸோ இந்த வெப்சைட் உள்ள நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பேஜ் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதுலேயே CMCHIS-PMJAY அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதில் செலக்ட் என்ரோல்மெண்ட் கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆனது காட்டும். ஸோ இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கேப்சா ஒன்று வரும். ஸோ அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுக்குறீங்கன்னும் போது நீங்கள் உள்ளே வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சாவை என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா உள்ள உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் ஏன் என்ட்ரு பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை என்ன அட்டை, ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அப்படியே இதுலேருந்து உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ ரேஷன் கார்டு உள்ளே போட்டதுக்கு அப்புறமா ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அடுத்த பேஜ் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெம்பர் பேர் என்ன, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதிலே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ரூஃபையுமே நீங்கள் இதிலே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விஓ கிட்ட இருந்து உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஆண்டு வருமானமானது 1,20,000 இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய ஆண்டு வருமானமானது 1,20,000 இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ 1,20,000 உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் விவோ கிட்ட இருந்து உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரும். இவங்களுடைய இன்கம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு உங்களுடைய விவோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அதை கொண்டு வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு. ஸோ இது எல்லாத்தையுமே தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஸ்கீம் கீழே உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ இதில் அடுத்து பார்க்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. இதில் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்கீம் கீழே ஒரு சில சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே வந்து நீங்கள் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டையுமே எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னும் போது ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றதுமே நீங்கள் செக் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னும் போது அங்கே இன்சூரன்ஸுக்குன்ட்டு ஒரு கவுண்டர் ஆனது இருக்கும். ஸோ அந்த கவுண்டருக்கு போய் நீங்கள் உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னும் போது நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அண்ட் மற்ற சலுகைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கேயே உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு சில நேரங்களில் உங்களுடைய கை காசை போட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ இந்த இடங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா 25 லட்சம் இருக்குது அப்படின்னும் போது அந்த முழு 25 லட்சத்துக்குமே நம்ம வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆனது எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் கிடையாது. ஸோ ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவு தான் வந்து கவரேஜ் இருக்கும், இதுதான் உங்களுடைய பேக்கேஜ் அப்படின்னு ஒரு சில சர்டன் லிமிட்ஸ் ஆனது இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ரைவேட்டாக ஒரு இன்சூரன்ஸ் ஆனது எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடங்களில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மாதம் ஒரு ப்ரீமியம் ஆனது கட்டுவோம். ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கட்டுவோம் இல்லையா. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால நம்ம எங்கே போய் எப்படி வந்து ப்ரீமியம் கட்டணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமை பர்டிகுலர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ், அரசாங்கமே உங்களுடைய சார்பில் உங்களுக்கு ப்ரீமியம் கட்டிடுவாங்க. ஸோ மெயினாக இது யாருக்காக, நம்மள மாதிரி ஏழப்படக்கூடிய குடும்பங்களுக்காக தானே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் சார்பில் உங்கள் அரசாங்கமே உங்களுக்காக என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதத்துக்கான ப்ரீமியமை கட்டிடுவாங்க. ஸோ மெயினாக இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கம்
எல்லாருக்குமே கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று வருது அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரங்களை இவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தையே நம்மளுடைய தமிழக அரசாங்கம் 2009 வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வரம்பு கோட்டுக்கு கீழே இருக்காங்க, இன்கம் அந்த லிமிட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தாராளமாக இந்த ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களே கூட அப்ளை பண்ணிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட காட்டியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ தெரியாதவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. அண்ட் இந்த ஸ்கீம் குறித்து ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது தாராளமாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை அப்ளை பண்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே பரவாயில்ல, தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.